வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த பயிற்சி நாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கிறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க, முதுகு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பயிற்சிகளை செய்வது ரொம்ப ஈஸி. வேறு ஏதாவது அடிப்படாமல் இருந்ததுன்னா இது செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சிக்கு செய்யலாம். இதை மினிமம் ஒரு 20 30 டைம்ஸ் பண்ணணும். 2 தடவை பண்ணணும், 2 செட்டாக. கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் பண்ணணும். இதை பண்ணும்பொழுது 2 கால்கள் ஒட்டி இருக்க வேண்டும். ஆல்டர்னேட் சைடு கைகள் சின் முத்ராவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆதி முத்ராவில் வச்சுக்கலாம். ஆதி முத்ரானா கட்டு விரல் உள்ளே வச்சு மடித்து வச்சுக்கிறது. சின் முத்ரானா உங்களுடைய பெருவிரலுடைய நுனியும் இண்டெக்ஸ் ஃபிங்கருடைய நுனியும் சேர்ந்துருக்கணும். 2 பக்கம் அப்படி வச்சுக்கலாம். ஹெட்டு ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் பண்ணணும். இது 20லேருந்து 30 தடவை நம்ம தாராளமாக செய்யலாம். செய்து வருவதன் மூலமாக முதுகுக்கு பக்கவாட்டில் உள்ள சதைகள் இறுக்கம் பெறுது, முதுகெலும்பு பலப்படுகிறது. இது ஒரு அருமையான பயிற்சி. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதோடு சேர்ந்து மெதுவாக செய்யலாம். கவனமாக மூச்சு மேலே வரும்போது ப்ரீத் இன், சைடில் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ப்ரீத் அவுட். அப்டமன் எப்போல்லாம் ஸ்குவீஸ் ஆகுதோ, ரொம்ப ட்விஸ்ட் ஆகுதோ பாடி, ப்ரீத் அவுட் பாருங்கள். பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த வேரியேஷன் பாருங்கள். உங்களுடைய கால்கள் அகலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆப்போசிட் நீ ஆப்போசிட் லெக்கு ஆங்கிளில் டச் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த பயிற்சியும். இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளுக்கு ஒரு நல்ல பயிற்சி, ஹிப் ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ், அங்கே உள்ள எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் குறைஞ்சி மசில்ஸ் டோன் ஆகுது. ஸோ இடுப்பு பகுதி, மேலும் முதுகு தண்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பலம் பெறுகிறது. இது இந்த முதுகு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி மிக 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 அவசியம். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கனெக்டடாக இருங்க. நிறைய வீடியோஸு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன். இது ஒரு மக்கள் பணியாக நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஈஸியாக முதுகு வலி இல்லாமல் தாராளமாக இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆதாரமே முதுகுத்தண்டு தான். பாருங்கள், அடுத்த வேரியேஷன் போயாச்சு. கால்களை மேலே தூக்கி வச்சு எவ்வளோ க்ளோஸாக வைக்க முடியுமோ வச்சுட்டு ஆல்டர்னேட் சைடு 2 பக்கமும் அதே மாதிரி ஹெட் ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் பண்ணணும். எல்லாமே அப்படி தான், ஹெட் ஆப்போசிட்டில். ஸ்பைன் பார்த்திங்கன்னா பாருங்கள், தாராளமாக அந்த 180 டிகிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி. வெரி குட். ஸோ இந்த பயிற்சியும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நான் நம்பர்ஸ் மேலே கொடுத்துருக்குறேன். நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள். முதல்ல பொறுமையாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா பொறுமை தான் முதல்ல தேவை. நம்மளுடைய உடலுக்கு ஆத்ம பலம், உடல் பலம் வேணும்னா மனது முதல்ல சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்வதன் மூலமாக முதுகுத்தண்டு வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது. வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கேட்டுட்டு செய்யலாம். முறையாக செய்யணும். பக்கத்தில் யோகா டீச்சர் யார் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இல்லையா நீங்கள் இதில் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்டான விளக்கங்களை நான் தருவேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பாருங்கள், அடுத்த வேரியேஷன் போயாச்சு. ஒரு 30 செகண்ட் முடித்த உடனே ரெஸ்ட். ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் டைம் அதிகப்படுத்திக்கலாம். இது மாதிரி ஹெட் ஆப்போசிட் சைடு பொறுமையாகவும் நிதானமாகவும் 30 முறை இதில் போட்டிருக்கிறேன். நான் முதல்ல செய்யும்போது சிரமமாக இருந்ததுன்னா ஒரு 10 தடவை செய்யுங்க. அப்புறம் நீங்கள் 30 தடவை தாராளமாக செய்யலாம். ஆமாம், இது டெய்லி எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா செய்யலாம். அருமையான ஒரு பயிற்சி. இதை தொடர்ந்து செய்து வர உங்களுடைய முதுகுத்தண்டு பலம் பெறும். உங்களுக்காக இந்த கவுண்டிங் பாருங்கள், நான் மெதுவாக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் முதல்ல பாருங்கள் வீடியோவை. மறுபடியும் நீங்கள் இதோடு சேர்ந்து செஞ்சு பார்க்கலாம். செய்வீங்களா?
செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க பார்க்குறீங்க இல்லையா? இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிதந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். அதை எடுத்துக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நான் சொல்லிக் கொடுப்பதில் ரொம்ப பெருமை அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு மக்கள் பணியாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சேரும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு நான் அதை ஏற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். முடிஞ்சிட்டு சாந்தி ஆசனாவில் ரிலாக்ஸாக உடம்ப காலிலேருந்து உடல் முழு தலை வரைக்கும் தளர்த்தி ரிலாக்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்போவுமே நம்முடைய இடது பக்கமாக திரும்பி கையை ஊனி தான் எந்திரிக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக எந்திரிக்கக்கூடாது. கிராவிடேஷன் ஃபோர்ஸு லெஃப்ட் சைடில் திருப்பி உடம்ப அதில் வந்து கையை ஊனி எந்திரிக்கணும். இந்த மாதிரி ஒரு மெடிடேட்டிவ் பாஸ்டரில் உட்காந்துக்கோங்க. கவனமாக நம்முடைய கவனங்களை 2 புருவங்களுக்கு மத்தியில் செலுத்தி அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூச்சு, இரத்த ஓட்டம், காந்த ஓட்டத்தை கவனிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்னைக்கு நன்றி, தந்தைக்கு நன்றி, ஆசானுக்கு நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கைகளை தேய்ச்சி உடல் முழுவதும் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், பயோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எங்கேயாவது தடைகள் இருப்போம். அந்த பயிற்சி முடிச்சுட்டு இதை அப்படியே லேசாக மசாஜ் தேய்ச்சி விடுறது மூலமாக அந்த தடைகளை நம்ம எடுத்து விடுறோம். ஸோ உடல் முழுவதும் ஆரோக்கியம் பரவட்டும். வாழ்க வளமுடன், நான் இருக்கும் இடங்களில் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் அமையட்டும். வாழ்க வளமுடன்.